இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரகுராம் கிட்ட டீல் பேசணும். இந்த ஜீவாங்கிற பையனை இனிமே உன் லைஃப்ல வராம நான் பாத்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்னு கேப்பேன். என்ன கேப்ப? உன் பொண்டாட்டிய பிரசிடென்ட் பதவியில இருந்து ராஜினாமா பண்ண சொல்லு. பை எலெக்ஷன்ல நின்னு நான் ஜெயிச்சு நகரமன்ற தலைவியா ஆயிடுறேன்னு கேப்பேன். சூப்பர்மா. உன் மனசுல இப்படி ஒரு பிளான் இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்லை. யாருமே யோசிக்காததை யோசிக்கிறது தான் உன் தங்கச்சியோட பழக்கம். அருமை அருமை மேடம். எனக்கு நீதி வாங்க தான் பஞ்சாயத்தை கூட்டினீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்னடான்னா என்ன வச்சு உங்க காரியத்தை சாதிக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கீங்க. குட், வெரி குட், வெரி குட். இல்ல ஜீவா, ஒருத்தர் நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுல நீங்க டாக்டரேட் வாங்கினவங்க போல. கிரேட். ஆனா இனி எனக்கு உங்க உதவி தேவையில்லை. என் பிரச்சனைய நானே பாத்துக்கிறேன். சரியா? நானாச்சு, எங்க அப்பாவாச்சு. மகங்கிற எனக்கான உரிமையையும் சொத்துல எனக்கான பங்கையும் நானே வாங்கிக்கிறேன். குட் பை. ஏய் ஏய் ஜீவா, 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 இப்படி பொசுகன கோச்சுக்கிட்டா எப்படி? உனக்கு ஒரு நல்லது நடக்கிறப்போ அதனால எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுல தப்பு இல்லல்ல. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து நீ வெளியே போனா உன்னோட உயிருக்கே ஆபத்து. ஆமா ஜீவா, இந்த ஊர்க்காரங்களும் ரகுராம் ஃபேமிலியும் உன் மேல கொலை வெறியில இருக்காங்க. நீ எங்க கூட இருக்கிறதா உனக்கு சேஃப். இங்க பாருங்க, நீங்க உங்க காரியத்தை சாதிச்சுட்டு என்ன கழட்டி விட்டீங்கன்னா உங்களை நான் எப்படி நம்புறது? அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டோம் ஜீவா. நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன். உன்னை எந்த இடத்துலயும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். உனக்கு நிச்சயமா நல்லது பண்ணுவேன். நல்லது பண்ணுவேன், நல்லது பண்ணுவேன்னு சொல்றீங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணதா தெரியலையே. வெறும் வாய்ப்பேச்சா தானே இருக்கு. அண்ணா, ஒரு 10 லட்சம் எடுத்துட்டு வா.